சார்லி மங்கரோட ஒரு கோட் இருக்கு. ஆல் ஐ வாண்ட் டு நோ இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு டை, ஸோ ஐ வில் நெவர் கோ தேர். ரொம்ப சிம்பிள். நான் எங்கே சாக போகிறேன்னு எனக்கு தெரியணும், தெரிஞ்சால் நான் அங்கே போக மாட்டேன். சார்லி மங்கர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் இன்வென்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த ரிவர்ஸ் திங்கிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நிறைய கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. சார்லி மங்கர் 2020 நடந்த ஷேர் ஹோல்டர் கான்ஃபரன்ஸில் ஒரு கேள்வி அவர் முன்னாடி எடுத்து வைக்கப்படுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக் என்ன, நீங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்குறாரு. அதுக்கு சார்லி மங்கர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே டெக்னிக் என்ன அப்படின்னா இன்வர்ஷன் திங்கிங், அதாவது ரிவர்சல் திங்கிங். இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கில் சார்லி மங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அங்கே பதிவு பண்ணுறாரு. 2ஆம் உலக போர் அப்போ அவர் வெதர் ஃபார்காஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா வெதரை ஃபார்காஸ்ட் பண்ணி சொல்கிறது. ஸோ வெதர் மேப்பை அவர் ட்ரா பண்ணி கொடுக்கணும். இந்த டாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா பைலட் எல்லாரும் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரத்தையும் கிளைமேட்டையும் அவர் சொல்லணும். அவர் சொன்னால் அந்த ஃப்ளைட்டை எடுக்கக்கூடிய அந்த பைலட்டுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய பைலட்டோட லைஃப்பை அவர் சேவ் பண்ண முடியும். சார்லி மங்கர் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டார். என்ன அப்படின்னா ஈஸியாக இந்த பைலட்டெல்லாம் நான் எப்படி கொல்லலாம் அப்படின்ட்டு. பிளேன் எல்லாம் கோல்டு டெம்பரேச்சருக்கு கொண்டு போயிட்டேன்னா ஃப்ளைட் ஐசிங் ஆகி கிராஷ் ஆகும். இது ஒன்று. ரெண்டாவது இந்த பைலட்ஸ்லாம் ரொம்ப தூரம் ஃப்ளை பண்ணி போனதுக்கப்புறம் திரும்பி வர்றதுக்கு அவங்கக்கிட்ட ஆயில் இல்லாமல் போச்சுன்னா அவங்க சாகலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை நான் எப்படியும் ப்ரிவென்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத அவருடைய மெயின் கோலாக வச்சுக்கிட்டார். எப்போல்லாம் அவர் வெதர் ஃபார்காஸ்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் அவருடைய மெயின் அப்ஜெக்டிவ் இந்த 2ம் நடக்காமல் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால அவர் நிறைய பைலட்டோட உயிரையும் பாதுகாத்தார். சார்லி மங்கர் எப்போல்லாம் வெதர் ரிப்போர்ட் ட்ராப் பண்ணாரோ அப்போ அவருடைய மெயின் அப்ஜெக்டிவ் இந்த 2 தான். இங்கே மட்டும் கிடையாது. சார்லி மங்கர் தன்னுடைய லைஃப்பில் எங்கெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறாரோ அங்கெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை இன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தார், ரிவர்ஸ் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பித்தார். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன், அவர் பேர் ஜாக்கோபி. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த வே ஆஃப் நம்ம திங்க் பண்ணலாம். அவருடைய ஃபேமஸ் ஒர்க் எது ரிலேட்டடான எக்லிப்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அதை நான் எப்படி ரீட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ அவர் அதை செய்கிறதுக்கு இந்த ரிவர்ஸ் திங்கிங் மெத்தடாலஜியாக பயன்படுத்தியிருக்காரு. ஜாக்கோபி எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு ப்ராப்ளத்தை அவர் முன்னாடி கொடுத்தாலுமே அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவார். அது என்ன அப்படின்னா இன்வெர்ட் ஆல்வேஸ் இன்வெர்ட். எப்போ ப்ராப்ளம்லாம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை திருப்பு அப்படிங்கிறது தான். நம்மளுடைய பிரெயினில் நேச்சுரலாக நம்ம எப்படி வயர் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு 10 நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம அதை பட்டியலிடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். அதே இப்போ நீ கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க 10 ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ஈஸியாக 10க்கு மேலேயே நம்மளால் கோட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்முடைய பிரெயின் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் சர்வைவல் டிஃபென்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணும். அதே மெத்தடை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரிவர்சல் திங்கிங் அப்படிங்கிற மாடலில் யூஸ் பண்ண போகிறோம். கூகுளோட R&D டிவிஷன் ஒன்று இருக்குது. அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூகுள் எக்ஸ் அப்படின்ட்டு. கூகுள் எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டீம் ஒரு ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புது ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கூகுள் எக்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எப்படி கில் பண்ணலாம், அந்த ஐடியாவை எப்படி கில் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குமா. கூகுள் எக்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபராக இருக்கலாம், இல்லை ஒரு டீமாக இருக்கலாம். அந்த டீம் ஏற்கனவே அந்த ப்ரப்போஸ் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஏன் கில் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லி அந்த ப்ராஜெக்டை கில் பண்ணாங்கன்னா யார் கில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ் கூகுள் எக்ஸ் கொடுக்குமா. ஏன் அப்படின்னா அந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டோ இல்லை அந்த ஐடியாவோ நல்லா இருக்குன்னு சொல்லி மொத்த டீமுமே அதில் இறங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை நல்ல பிக் ப்ராஜெக்டாக கொண்டு போனதுக்கப்புறம் அட் த லாஸ்ட் ஸ்டேஜில் அது ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால்
அதில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏர்லியராகவே ஒரு ப்ராஜெக்டை யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஐடியாவை யாரோ ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐடியாவை எப்படியெல்லாம் கில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாகவே இருக்குமா. இந்த மாதிரி நம்முடைய லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எங்கெல்லாம் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் வருதோ, எங்கெல்லாம் ப்ராப்ளம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கோ, அந்த இடத்துல அந்த ப்ராப்ளத்தை வந்து இன்வெர்ட் பண்ணி அந்த ரிவர்ஸாக நம்ம திங்க் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கிளியராகவே நம்ம முன்னாடி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த யூடியூப் சேனலில் எனக்கு நிறைய வியூஸும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் நிறையா சப்ஸ்கிரைபர் பண்ணல. அப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் திங்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி ஸோ அப்படியே அந்த ப்ராப்ளத்தை திருப்பிங்க. அதாவது அப்படியே அந்த ப்ராப்ளத்தை நம்ம திருப்பி இந்த யூடியூப் சேனலை நான் கில் பண்ணணும்னா என்ன செய்யணும், இந்த யூடியூப் சேனலை ஒட்டு மொத்தமாக நான் மூடணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூடியூப் சேனல் கில் ஆயிரும். ரெண்டாவது வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது. மூணாவது வந்து நான் சூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப போரிங்கான கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து கில் பண்ணிடலாம். நாலாவது நான் எடிட்டிங் பண்ணும்போது இதை வந்து ரொம்ப கேவலமாக எடிட் பண்ணோம், யாருக்கும் புரியாத மாதிரியான ஒரு எடிட்டிங் பண்ணனா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல் வந்து கில் ஆயிரும். இந்த மாதிரி நான் என்னெல்லாம் செஞ்சால் இந்த யூடியூப் சேனல் நான் கில் பண்ணலாம் அப்படிங்கிறத கேள்வியோடு நான் ஆரம்பித்தேன்னா, அந்த பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தவிர்த்தா என்னால் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய வியூஸையும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அந்த பிரெயின் ஸ்டார்மிங்க்கு அப்புறம் தெரியும். இதுதான் ரிவர்ஸ் திங்கிங். நம்முடைய லைஃபோட எண்டு கோல், அதாவது நான் லைஃப்பில் கடைசியாக எதை அச்சீவ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன செய்ய நினச்சிங்களோ அதை போய் அச்சீவ் பண்ணுவீங்க. அதை தான் இந்த ரிவர்ஸ் திங்கிங்கில் நம்ம பண்ணி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். என்னென்னலாம் நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டா ஈஸியாக நாம் எதை டிஃபைன் பண்ணுறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். என்னுடைய ஃபேவரட் ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு டெக்னிக்கை நான் பயன்படுத்தி நான் லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.